வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புத்தம்புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். 8வது எபிசோடோட ஸ்டார்டிங்கில் லீயோட வீட்டை தான் காட்டுறாங்க. லீவ் தான் அவன் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா அப்படின்னா 2 ஃபீனிக்ஸ் பறவை நேற்று வானத்தில் பறந்துச்சுல, அதை அவன் தான் கட்டி போட்டு வச்சுருப்பான். அந்த ரெண்டு ஃபீனிக்ஸ் பறவையும் ஒன்னோட சண்டை போட்டுட்டு இருக்குமோ அதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான், நீங்கள் 2 எந்த அளவுக்கு சண்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு எனக்கு லாபம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது வெறுப்பாக பார்த்துட்டு இருப்பான். அடுத்த சீன் தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ் கிளம்பி போகலான்னு சொல்லி ரோட்டில் போயிட்டு இருப்பாங்களா, அப்போ ஒரு இடத்துல கூட்டமாக இருக்குது. என்னடா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம் அப்படின்னா இவங்களோட 4வது அக்கா இருக்காங்களா, அவங்க வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த ஹஸ்பண்ட் போட்டு அவங்க அக்கா அடிச்சுட்டு இருப்பாங்க. ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் விலகி விட்டு போய் பார்த்தா தான் தெரியும் அவங்க ஹஸ்பண்ட் வந்து அக்கா ஏன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னா இவங்க ஹஸ்பண்ட் வந்து செகண்ட் ஒய்ஃப் வெளியே வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவங்க அக்கா தெரிஞ்சு போச்சு. நமக்கு தான் 2 சின்ன பசங்க இருக்காங்களே, அந்த பையனும் உடம்பு முடியாம பையன் தானே, அவன் இருக்கும்போது நீ எதுக்கு வெளியில போய் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அந்த பையன் பாவம் இல்லையா, அவனுக்கே காசு கொடுக்க மாட்டேன்ற அப்படின்ற மாதிரி சொல்லி இவங்க அக்கா பேசிட்டு இருப்பாங்க. அதுக்கு உங்க ஹஸ்பண்ட் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பையன் தான் ஆக மாட்டான்னு தெரியுது, அவனை நீ வச்சு பாத்துக்கிறதுக்கு நான் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, உனக்கேண்டி இவ்வளவு போறாம, வெளியில நான் என்ன வச்சுட்டு நான் உனக்கு வீட்டுக்கு நல்ல சாப்பாடு துணிமணினா கொடுத்துட்டு தானே இருக்கேன், இதுக்கு மேல என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரு. அப்ப ஹீரோயின் வந்தவங்க எதுக்கு இப்ப வேடிக்கை பாக்குறீங்க போங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு சுத்தி வேடிக்கை பார்த்தவங்க துரத்தி விடுவாங்க. அவங்க அக்காவை பிடிச்சி வச்சுக்குவாங்களா, இதை பார்த்துட்டு அந்த அக்காவோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணிடுவான்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவனை வந்து வச்சுக்கிறேன்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறம் இவங்களோட ஹீரோயினோட 4வது அக்கா என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இப்போ எதுக்கு நீ இங்கே வந்த, என்னைய பார்த்து சிரிக்கலாம்னு சொல்லி வந்தியா, என் நிலைமை இந்த நிலைமையில இருக்குன்னு சொல்லி சிரிக்கலாம்னு சொல்லி வந்தியா, நீ என்னமோ பெரிய குடும்பத்தில் வாக்கப்பட்டு போயிட்டீங்கன்னா நல்லா இருப்பேன்னு நினைச்சியா, என்னை கேள்வி பண்ணுறதுக்காக தான் நான் வந்தேன், உனக்கு எனக்கு தெரியும்டி உன்னோட எண்ணமே இதானடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் மேல இருக்க அடுப்பா ஹீரோயின் மேல எரிஞ்சு விழுந்துட்டு அவங்க அக்கா அங்கிட்டு போயிடுவாங்க. ஹீரோயின் நினைப்பாங்க அவங்க பாவம் எதுவுமே அவங்க உண்மையா அவங்க அக்கா காயப்படுத்தன்னு நினைக்கல, இந்த மாதிரி நினைச்சுன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணி அடுத்து ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க அப்படின்னா அரண்மனைக்கு தான் போவாங்க. ராஜமாதை கூப்பிட்டு விட்டுருப்பாங்க போல இருக்கு. அப்போ வந்து உள்ளுக்குள்ள வர சொல்லியிருப்பாங்க. உள்ள போவாங்க. வணக்கம் ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மரியாதை செலுத்துவாங்க. அப்ப ராஜமாதா சொல்லுவாங்க, நீ என்னோட மனைவி தானம்மா, நீ கேஸ் எல்லாம் நல்லா சால்வ் பண்ணில, உனக்கு என்ன ரிவார்டு வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு எந்த ரிவார்டும் வேணாம் ராஜமாதா, நான் வேணா உங்ககிட்ட ஒரு சொல்லணும் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்ன விஷயமா சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, நீங்க வந்து இனிமேல் என்னை வந்து ஷென்னோட மனைவின்னு சொல்லாதீங்க, என்னை வந்து யான்ஷி கிளர்க்குன்னே சொல்லுங்க, எனக்கு அதான் பெருமையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இதை கேட்டு ராஜமாதாக்கு ரொம்ப சந்தோஷமாயிரும். உடனே மானா கிட்ட சொல்லுவாங்க, பாத்தியா இந்த பொண்ணு ரொம்ப ஸ்மார்ட்டா தான் இருக்கு, பரவாயில்லம்மா, நீ கேஸை மட்டும் நல்லா சால்வ் பண்ணல, நல்ல தைரியமாவும் தன்னம்பிக்கையா இருக்க, எனக்கு பிடிச்சிருக்கு, இனிமேல் நான் அவனை அப்படியே கூப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி. யான்ஷி வேற ஏதாவது வேணுமா சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. அப்ப ஹீரோயின் சொல்லி, என்னதான் பொண்ணுங்களுக்கு வந்து வேலை கொடுத்தாலும் சரி, எங்களால வந்து துடைக்கிறது பெருக்கிறது இந்த மாதிரி வேலை தான் ஆஃபீஸ்ல கொடுக்குறாங்க, எங்களையும் கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்து கொடுக்க மாட்டேன்றாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, பசங்க அளவுக்கு எங்களை விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா. அதுக்கு ராஜமாதா சொல்லுவாங்க, நீ அப்படி எடுத்துக்காத, என்னையும் எடுத்துக்கோ, நானே ஒரு பொண்ணு தான், நான் தானே இந்த நாட்டை ஆட்சி செய்கிறேன், அதனால பொண்ணுங்க எப்பயுமே வீக்கானவங்க கிடையாதுன்றதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள், என்னோட அசிஸ்டன்ட் வானரை பாரு, அந்த பொண்ணு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுதில்ல, அதனால நீ எதை பற்றியும் ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ உனக்கு என்ன பொண்ணுங்க வந்து எல்லா வேலையும் பார்க்கணுன்னு நினைக்கிறேன், இன்னிலேருந்து நான் உத்தரவு போடுறேன், இப்போ பசங்களை மாதிரி பொண்ணுங்களுமே கேஸை வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், கூடி துடைக்கிற வேலை மட்டும் பொண்ணுங்க பார்க்க மாட்டாங்க, சந்தோஷமா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நன்றி ராஜமாதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து ஹீரோயினோட ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு உள்ளுக்குள்ளே போயிட்டு இருப்பாங்களா, அப்போ ஷூ இன்ஸ்பெக்டர் வருவார். வந்துட்டு அவனோட டிபார்ட்மெண்ட் ஹெட் இருக்காராப்பா அப்படின்ற மாதிரி ஹீரோயின்ட்டு கேட்பாங்களா. இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது, இப்போதைக்கு நீ தான் இன்சார்ஜ் ஆமான்னு கேட்பாங்க. ஆமாங்கன்னா நான் தான் இன்சார்ஜ், என்னாச்சு என்ன சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருப்பாங்களா. அது ஒன்றும் இல்லைம்மா, ஒரு கேஸ் விஷயம் நம்ம ஏற்கனவே முடிச்சு வச்சோம்ல, தண்ணீர் ஊஞ்சியை வச்சு ஒரு கேஸு, அது புது லீட் கிடச்சிருக்குமா, அது சொல்லலான்னு தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்ன லீட் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதோட சஸ்பெக்ட் வந்து வேற யாருமே கிடையாது, அந்த மியூசிஷியன் பொண்ணு இருந்துச்சுல, அந்த மியூசிஷியன் பொண்ணோட ஓனர் தான் அந்த சஸ்பெக்டாக இருக்காங்க,
அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படிங்களாம்ண்ணா, வாங்க போய் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. யார், ஹீரோயின் சரி, ஷூ இன்ஸ்பெக்டர் சரி, நேராக போய் அந்த பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த பொண்ணு அப்பதான் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, அந்த தண்ணீர் வஞ்சி செடிக்கு வந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கும். அப்ப பார்த்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சைடு காட்டுவாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த லியான் ஃபேமிலியில லியான்சின்னு ஒருத்தர் இருப்பான் பார்த்தீங்களா, அவன் ஆயுதம் செய்யறதுக்கு பட அறிவான, அவனை பார்க்க போவார். பார்க்க போயிட்டு மருந்து கொடுப்பாரு. மேல இருக்க மருந்து உங்க அம்மாக்கடா, கீழே இருக்க மருந்து உனக்கடா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாரா. உடனே அந்த பையன் சொல்லுவான், ரொம்ப தேங்க்ஸ் என்னை வந்து ரிலீஸ் பண்ணி விட்டதுக்கு, என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நீங்க நிரூபிச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். கேஸ்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க, நீங்க கொலை பண்ணலன்றதுல இருந்து. ஆனா இந்த தண்ணீர் வஞ்சி கேஸ் செடி விஷயம் வந்து இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு, அது இன்னும் முடிவுக்கு வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க, எங்க அம்மா அரெஸ்ட் பண்ணுவாங்களா திருப்பியும்? நான் ஏற்கனவே எங்க அம்மாவுக்கு எந்த பழியும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நானே முட்டாள்தனமா போய் வந்து உள்ள உட்காந்துக்கிட்டேன், என்ன பண்ண சொல்றீங்க இப்ப அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அப்பான்னு பார்த்து ஜியான் வந்து ரிப்போர்ட் சொல்லுவான். இந்த மாதிரி ஹீரோயினும் சரி ஹீரோயினும் சரி ஷூவும் போய் ஓனரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம், அப்புறம் இங்கே வந்து அரெஸ்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்போ சொல்லுவான் ஹீரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னோட கேஸ் வந்து சால்வ் ஆயிடுச்சு, இனிமேல் அந்த பிரச்சனை உன்கிட்ட வராது, எதை பற்றியும் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி. அப்போ வந்து ஜியான் கேட்பான், நான் வேணா போய் அவங்களை தடுத்து நிறுத்தவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பான். நான் வேணாம் இருக்கட்டும், இப்போதான் நம்ம கேஸ் ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருக்கான், எடுத்தோடனே ஸ்டாப் பண்ண வேணாம், கொஞ்ச நாள் இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே அந்த ஜியானும் அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அப்போ லியான்சின் கிட்ட ஹீரோ சொல்லுவாங்க, இதுக்கு மேலே வந்து உன் வீட்டுக்கு வந்து அடிக்கடி போக வேண்டிய விஷயம் வராது, உனக்கு எந்த ப்ராப்ளமும் வராது, எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு, ஒழுங்கா வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. கண்டிப்பாக நான் வேலை பார்க்குறேன், கண்டிப்பா நல்லா படம் வரைகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவானா. ராஜமாதா அவன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க, நம்பிக்கை ஏமாத்திராம ஒழுங்கா படம் வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி போயிடுவாரு. அடுத்து இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதான் காட்டுவாங்க. அந்த பொண்ணு இருப்பாங்கல்ல, மியூசிஷியனோட ஓனர் பொண்ணு, அந்த ஓனர் பொண்ணு வந்து ஹீரோயினும், இன்னொரு பக்கம் இந்த லியாங் ஃபேமிலின்னு இன்னொருத்தர் இருப்பார்ல, அவரை விசாரிக்கிற வந்து அந்த ஷூ அண்ணாவும் வந்து விசாரிச்சுட்டு இருப்பாங்க, இன்ஸ்பெக்டர் ஷூவும். அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, நீ தானே பாய்சன் வச்ச, ஏன் வச்ச அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவங்க 2 பேரும் ஒன்றா தான் பதில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமாம், நான் தான் பாய்சன் வச்சேன், ஏன்னா அந்த பையன் வந்து ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டா அதனால தான் வச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா பண்ணிட்டேன் அப்படின்றதுக்காக நீங்கள் பாய்சன் வச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் சரியான பொறுக்கி குடும்ப சொத்தை பூரா அழிச்சிட்டு இருந்தான், அவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஃப்ளாஷ்பேக்ல உண்மையை என்ன நினைச்சுன்னு சொல்லி காட்டுவாங்க. இந்த பையன் வந்து குடிச்சிட்டு ஊர் சுத்திட்டு இருப்பானா. அப்போ இந்த மியூசிஷியன் பொண்ணுக்குல அவங்க இதுக்கே வந்திருப்பான். அப்ப என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, இந்த இந்த பொண்ணுங்களோட பேசிட்டுன்னு சொல்லிட்டு அவனோட ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கலந்து கொடுத்து தான், அந்த மயக்க மருந்து மீன்ஸ் அந்த செடி தனி உறிஞ்சி செடியிலேருந்து விஷம் பவுடர் எடுத்திருப்பாங்களா, அதை கொடுத்து தான் அந்த பையனை வந்து கொண்டிருப்பாங்க அப்படின்றத வந்து சொல்லுவாங்க நமக்கு. அப்போ வந்து காட்டுவாங்க, நீ எதுக்கு அந்த பையனோட கொன்னுன்னு சொல்லி கேட்கும்போது, என் வயித்துல ஒரு குழந்தை இருக்கு, அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தை வேணும்ல, இந்த பையன் பாரு சொத்தை பூரா அழிச்சிட்டானா இந்த குழந்தையோட ஃபியூச்சர் என்ன ஆகுறது, அதனாலதான் நான் வந்து அந்த பையனை கொன்னேன், எனக்கு வேற வழி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த சைடு அந்த பையனோட அப்பாவும் அதே தான் சொல்லுவான். ஆமா, என்ன என்ன பண்ண சொல்றீங்க, அந்த பையன் வந்து ஊதாரித்தனமா குடும்ப சொத்தை பூராத்தையும் அழிச்சிட்டான், நானும் எவ்வளவுதான் காசு கொடுக்குறது, ஒத்த பையன் சொல்லிட்டு, இப்ப வயிற்றுல குழந்தை என்னோட குழந்தை தானே இருக்கு, அது பையன் தெரிஞ்சு போச்சு, அதனால எனக்கு ஃபியூச்சர்ல வாரிசு இருக்குல்ல, அதனால அவனுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கொண்டுட்டேன், செட்டப் பண்றதை வச்சு நான் என்ன பண்ண போறேன், அதனாலதான் கொலை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இந்த கேஸை விசாரிச்சு வெளியே ஹீரோயினும் சரி இன்ஸ்பெக்டரும் வருவாங்களா, அப்போ பேசிட்டு இருப்பாங்க. நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, சொந்த அப்பாவே பையனை கொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஆமா, மனுஷங்க மனசு எவ்வளோ கொடூரமா இருக்கு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. அடுத்த சீன் ஜெயில தான் காட்டுறாங்க. ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அந்த லியான் ஃபேமிலியிலேருந்து அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருப்பாங்களே, அவர் வந்து கஸ்டடி எடுத்து விசாரிச்சுட்டு இருப்பார். அப்போ சொல்லுவார், இங்கேருந்து தப்பிச்சு போகிறதுக்கு உனக்கு வேற வழியே இல்லை, எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் எல்லா தண்டனையும் கொடூரமாக இருக்கும், உண்மையை சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பா சொல்லுவார், நீ ஏன் இப்படி பண்ணணும்னு நினைக்கிற, நம்ம 2 பேரும் ஒரே கட்சி தானே, எதுக்கு நீ என்னை டார்ச் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்ற மாதிரி அவர் பேசுவாரா. ஏன்னா நானும் நீ ஒரே கட்சியா, எப்படி நீ சொல்ல வர அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பானா. அதுவா, நான் வந்து என்னோட பையனை கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ உங்க அப்பா வந்து தப்பானவர் சொல்லி பழி போட்டுட்டு தான் நீ வந்து இந்த வேலைக்கு வந்திருக்க, அப்ப நீ என்னை மாதிரி கேவலமானவன் தானே, அப்புறம் எதுக்கு நீ என்கிட்ட விசாரிக்கணும்னு சொல்ற அப்படின்ற மாதிரி வந்து அவர் கேட்டுட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோ சொல்லுவாரு, அப்போ உண்மையிலே நீ தானே பண்ணியிருக்க,
நீதானே அப்போ வந்து எங்கள் அப்பா மேலே பொய் பழி போட்டு எதிரி நாட்டுக்கிட்டே வெப்பன் வித்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தை திருடி இருக்கேன். அப்போ நீ தானே லீக் பண்ணி விட்டுருக்க, இதுக்கே நான் என் அப்பா மேலே பொய்யான பழி போட்ட அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். உடனே அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு, நீ இத்தனை நாள் எங்கள் ஃபேமிலிக்கு வந்தது வந்து என்னோட சின்ன தம்பி பையனை வந்து பார்த்துட்டு போகலான்னு சொல்லி வந்திருக்கேன்னு சொல்லி நினச்சேன். இப்போதான் தெரியுது எங்கள் வீட்டுக்கு வந்து உழவு பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கேன். அது என்னமோ நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு நினச்சது தெரியல. ஆனால் நீ வந்து இத்தனை நாள் இந்த ஏதாவது ஒரு துப்பு கிடைக்குமான்னு தான் நீ சுற்றிட்டு இருந்துக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பார். உடனே வந்து ஹீரோ வந்து நினச்சி பார்ப்பாரு, உண்மையிலே வந்து இவங்க இந்த லியான் ஃபேமிலிக்கு விட்டு ஆள் போட்டிருப்பாரு போல இருக்கு. ஜியான் தான் விட்டு ஃபாலோ பண்ண சொல்லியிருப்பாரு. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது தான் இவரும் அந்த மியூசிஷியன் பொண்ணும் சேர்ந்து வந்து சுற்றுறது வந்து கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏதோ ப்ராப்ளம் பண்ண போகிறாங்கன்றதையும் கண்டுபிடிச்சிருப்பாரு. அப்போ வந்து இப்போ ப்ரெசன்ட்ல சொல்லுவார், ஆமாம் எனக்கு உண்மையெல்லாம் தெரியும், இப்போ நீ உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்லி வந்து கேட்பாரு. உடனே வந்து அவரை வந்து யோசிப்பாரு, அப்படியா உண்மைதானே, சொல்லிடுறேன். ஆனால் எனக்கு ஒரு கண்டிஷன். நீ என்ன பண்ணணும்னா எனக்கு பிறக்க போகிற குழந்தைய வந்து நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்ற மாதிரி சொன்னேன் அப்படின்னா உனக்கு வந்து நான் வேணா ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்து வேணா உண்மையை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி அவன் பேசிட்டு இருப்பானா. உடனே ஹீரோ கடுப்பாயிரும், என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீ இருக்கிறது ஏன் இடத்துல, உனக்கு என்ன பேரம் பேச தகுதி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியாடா. உடனே அவர் பயந்து போயிடுவார். அப்போ ஹீரோ சொல்லுவான், நீ என்ன நினச்சிட்டு இருக்க, வெளியில இருக்க நினச்சிட்டு இருக்கியா, நீ இருக்கிறது என்னோட ஆஃபீஸ் எதுக்கு சிறந்தது தெரியுமா, பனிஷ்மெண்ட் கொடுக்கல நாங்கள் பெஸ்ட்டு. அது உனக்காகவே ஒரு ஸ்பெஷல் பனிஷ்மெண்ட் இருக்கு. 36 ரத்த துளி தான் அந்த பனிஷ்மெண்ட்டோட பேரு. அந்த பனிஷ்மெண்ட் என்ன இருக்கும் தெரியுமா, 3 நாள் ஒவ்வொரு இடமா உடம்புல கட் பண்ண ஆரம்பிப்போம். அப்படி கட் பண்ண ஒவ்வொரு துளி ரத்தமா இறங்கிட்டே வரும். மொத்தம் 3 நாள்ல 360 துளி ரத்தங்கள் வந்து இறங்கி நீ இறந்து போயிருவ. பரவாயில்லையா உனக்கு, அந்த மாதிரி கட் பண்ணவா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோ மிரட்டிட்டு இருப்பானா. உடனே அதை பார்த்துட்டு அவர் என்ன சொல்லுவாரு, சும்மா நான் மிரட்டாதப்பா, உன்னால அப்படின்னா என்னை எதுவும் பண்ண முடியாது, நீ ராஜமாதாக்கு என்ன பதில் சொல்லுவ அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. இப்படி பேசிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்ணுவார், தன்னோட வாழை ஒரு டக்குன்னு ஒரு கட் போட்டுருவார், ரத்தம் தீர்ச்சிடும். இதை பார்த்து அவன் பயந்துருவான், ஏன்னா உண்மையிலே வெட்டிட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பானா. ஆமா நான் தான் சொன்னேன்னா இது என்னோட டிபார்ட்மெண்ட்டு, எனக்கு பதில் சொல்ல தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீ அப்படின்னா பண்ண மாட்டேல, எப்படி ராஜமாதாக்கு பதில் சொல்லுவ அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்களாம். நான் ஏன் பண்ண மாட்டேன், உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா, என்னோட பேர் வெள்ளை பிசாசு, என்ன சும்மாவா சொன்னாங்க, என்னோட டார்ச்சர் விதம் அப்படி இருக்கும், அதனாலதான் என்னை வெள்ளை பிசாசுன்னு சொல்றாங்க, இல்லாட்டி என்னையே வெள்ளை பிசாசுன்னு கூட போறாங்க. எனக்கு இப்ப நீ உண்மை சொல்லல, நீ அவ்வளவுதான் ஒவ்வொரு தடவையா கட் பண்ணிட்டே வருவேன். எனக்கு 3 நாள் வீட்டுல எந்த வேலையும் இல்லை, உங்களுடைய வேணா 3 நாள் இருக்கவா, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு கட்டு போடவா அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டிட்டு இருப்பாராம். இதை கேட்டு இவன் பயந்துருவான். இல்லை நான் வந்து சொல்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக்ல உண்மையில என்ன நினைச்சுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். இவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான் போல இருக்கு, நான் என்னப்பா தப்பு பண்ணேன், குடிச்சிட்டு தெரியாம வந்து என் தம்பி வரைஞ்ச வரைபடத்தை வந்து லீக் பண்ணிட்டேன், அது எதிரி நாடு கையில போயிருச்சு. இருந்தாலும் உங்க அப்பா வந்து நல்லவரனா கிடையாது, உங்க அப்பா எதிரி நாட்டோட கூட்டணி தான் வச்சிருந்தாரு, அவர் வந்து தப்பு பண்ணதுனாலதான் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டாரு, நான் இந்த ஆயுத விஷயம் இல்லைன்னா கூட உங்க அப்பா மாட்டிதான் இருந்திருப்பாரு, அதனால இந்த ஒரு விஷயம் தான் நான் தப்பு பண்ணேன், வேற எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இது கேட்டோன்னு ஹீரோக்கு வந்து கடுப்பாயிரும். அப்ப நீதான் எல்லாத்துக்குமே காரணமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப கடுப்பா பேசிட்டு இருப்பாரு. அப்ப சாவடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா, தன்னோட வால் இருக்கும்ல அதை ஓங்கி அவனோட தலையில இருக்க கிளிப்பை மட்டும் வெட்டி விட்டுருவாரு. கழுத்தை தான் வெட்டுற மாதிரி போவாரு, ஆனா கொண்டுட்டு போய் கிளிப்பை மட்டும் வெட்டிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போயிடுவாரு. போயிட்டு போயிட்டு சொல்லுவாரு, விட்டுட்டு கிளம்புவாரு. அப்ப மனசுக்குள்ள நினைப்பாரு, இவரை மட்டும் இல்ல, உங்களை யார் பொய்யோ பள்ளி போட்டு உள்ள தள்ளினாங்களோ அவங்க எல்லாரும் சும்மா விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போவாரு. நேர ஹீரோ வந்து எங்க போவாரு அப்படின்னா, அவரோட வீட்டுல வந்து ஒரு ரகசிய அறை வச்சிருக்காரு, அந்த ரகசிய அறைக்குள்ளதான் போவாரு. உள்ள போனோம் அப்படின்னா நிறைய நினைவு பலகைகள் தொங்கல் விட்டுருக்காங்க. யாரோட நினைவு பலகைகள் இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட ஷென் ஃபேமிலி இருக்குல்ல, அதுல வேலை பார்த்துருக்கவங்க, ஒர்க் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்க வேலை பார்த்துருக்கவங்க ரிலேட்டிவ், அவங்க எல்லாரோட பலகைகள் தான். அவங்களாம் இறந்து போயிட்டாங்க. அந்த காலத்துல அவங்க அப்பா தப்பு பண்ணிட்டாங்கன்னு பொய் பழி போடும்போது இறந்து போயிட்டாங்க. அப்பதான் அவர் வந்து நினைச்சு பாக்குறாரு. அப்பதான் அவர் நினைச்சு பாக்குறாரு உண்மையா பிளாஷ்பேக்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு.
நம்ம ஹீரோ வந்து குட்டி பையனா இருப்பானா, குட்டிஷன்னு. அவர் வந்து வீட்டுக்கு வந்து அப்பதான் வருவாரு. அப்ப அவங்க அப்பா கூட யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஒரு பொண்ணு தான் பேசிட்டு இருக்கும். பிளாக் கலர் ஹூடி போட்டுன்னு பேசிட்டு இருக்கும். அப்ப அவங்க அப்பா கிட்ட சொல்லுவோம், நீங்க உங்களுக்கு வேற வழி இல்ல. நீங்க எதிர் நாட்டோட கைக்கு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு பேசும். ஆனா அப்பா என்ன சொல்லிருவாரு அப்படின்னா, அதெல்லாம் முடியாது. நான் எங்க நாட்டுக்காக தான் உழைப்பேன். என் நாட்டு ராஜா கிட்ட இருந்து நான் சம்பளம் வாங்குறேன். என் மக்களுக்கு என்னால துரோகம் பண்ண முடியாது. நீங்க என்னதான் எங்களுக்கு பொண்ணு பேரு பகல் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்ல. நானும் சரி, என்னோட பரம்பரை வர யாரும் சரி அதுக்குலாம் மயங்க மாட்டோம். நாங்க நாட்டுக்காக உழைக்கிறோம், நாட்டுக்காக தான் எதுவும் பண்ணுவோம். நீங்க எதுவுமே எங்கள்ட்ட இருந்து எதிர்பார்க்காதீங்க வேற எதுவுமே அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அந்த பொண்ணு நான் உங்களுக்கு சொல்றது நல்லதுக்காக தான் சொன்னீங்க, நீங்க கேட்கலன்னா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிரும். அப்ப இப்படி வந்து அப்பயே நாட்டுக்காக பேசினவரே கண்டிப்பா வந்து தப்பு பண்ணியிருக்க மாட்டார் அப்படின்றது சின்ன விஷயம் வந்து கண்கூட பார்த்துருப்பானா, அதனால அவனுக்கு தெரியும். பட் பொய் பள்ளி தானே பேசிட்டாங்க, போட்டுட்டாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருப்பான். அப்பதான் பார் சொல்லுவான், என்னை மன்னிச்சிடுங்கப்பா, நான் கண்டிப்பா வந்து நியாயம் வாங்கி கொடுப்பேன். இப்பதான் அந்த ஆயுதத்தை வந்து நீங்க விற்கல அப்படின்றது தெரிஞ்சு போச்சுல, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமா நான் கண்டுபிடிச்சு வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுவேன். உங்க மேல எந்த தப்பு இல்லைன்றத நான் நிரூபிச்சு காட்டுவேன். நீ உங்க பேரை வந்து சுத்தமா மாத்துவேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. நான் அது மட்டும் இல்லாமப்பா, ஒரு பொண்ணு உங்கள்ட்ட வந்து பேசினாங்கல்ல, கண்டிப்பா அந்த பொண்ணை வந்து கண்டுபிடிப்பேன். அவங்க நமக்கு நண்பனா எதிரியான்னு தெரியல. பட் அவங்கள கண்டுபிடிச்சாதான் நமக்கு என்னதான் நடந்துச்சுன்ற உண்மையை வந்து வெளியே கொண்டு வர முடியும். நீங்க எந்த விஷயத்தை பத்தியும் கவலைப்படாதீங்கப்பா. உங்க பையன் உங்களோட பேரை, உங்களோட களங்கத்தை துடைப்பான்ப்பா. நீங்க என்ன முழுசா நம்பலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாவோட நினைவு பலகைக்கிட்ட வந்து பேசிட்டு இருப்பான். பேசி முடிச்சுட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து நிற்பானா. அப்பதான் ஜியன் வந்து சொல்ல ஆரம்பிப்பான், சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு தான் வந்து டிபார்ட்மெண்ட்ல வந்து பார்ட்டி வச்சிருக்காங்க, 2 டிபார்ட்மெண்ட்ல இருந்தோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்கன்னா, அது எதுக்கிட்ட என்கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவானா, சார் நீங்க தானே சார் எடவா இருந்தாலும் சொல்ல சொன்னீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோ வந்து ஜியானை பார்ப்பானா. உடனே ஹீரோ ஜியான் சிரிப்பானா. உடனே ஹீரோ ஜியானும் நேரம் அங்க பார்ட்டி நடக்கிறதுக்கு கிளம்பி போயிடுவாங்க. இந்த பாட்டியில தான் காட்டுறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க ஃப்ரெண்டு லூசியா கூட சேர்ந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து லூசியா கொடுப்பாங்க, இந்தா இது வந்து லெட்டர் உனக்கு வந்து வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. லெட்டரை படிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்களா. ஏன்னா இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அதுவா பாஞ்சி இங்க வராளா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன்னா பாஞ்சி இங்க வராளா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமா ஆமா, கேஸ் சால்வ் பண்றத பத்தி லெட்டர்ல எழுதியிருக்கா, அவங்க வர போறாளாம், நேர்ல மீட் பண்ணணும்னு சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, எனக்கு உன்னோட பேப்பர் ஃப்ரெண்டை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு தெரியுமா, நேர்ல மீட் பண்ணிக்கிட்டதே இல்லைன்னு சொல்றீங்க, ஆனா அந்த பொண்ணு வந்து உனக்கு நல்ல ஃப்ரெண்டு. நீ என்னடா பைத்தியக்காரத்தனம் இவ்வளவு கேஸ் எழுதி விட்றா, அந்த பொண்ணு படிக்குதுன்னு சொல்லி பார்த்தேன், ஆனா உனக்கு நல்லா அந்த பொண்ணு கம்பெனி கொடுக்குது இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அது ஹீரோயின் சொல்லுவாங்க, உண்மைதான், அந்த பொண்ணு எனக்கு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் லெட்டர் அந்த பொண்ணு எப்படி அனுப்பிச்சு தெரியுமா, அந்த பொண்ணோட லெட்டர்ல வந்து கோல்டு கலர்ல வந்து ஒரு பேப்பர் இருந்துச்சு. அந்த பேப்பர்ல வந்து ஒரு முத்து வந்து பதிச்சிருந்துச்சு. அது உள்ள ஃபுல்லா ரோஸ் இதழ்கள் வச்சு எவ்வளோ ஸ்மெல் வந்து சூப்பரா இருந்துச்சு தெரியுமா அந்த முதல் லெட்டர். அப்படிதான் எனக்கு அனுப்பிவிடுச்சு. அதுலேருந்து தொடர்ந்து வந்து எனக்கு லெட்டர் போட்டுட்டே இருக்கு. நானும் படிச்சுட்டு தான் இருக்கேன். நாங்கள் கூடிய சீக்கிரம் மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணும் ஆசையா இருக்கு, நானும் வரவா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை இல்லை, ஒரு ஆள் மட்டும் தான் அவள் மீட் பண்ணணும்னு சொன்னா, அதனால நான் மட்டும்தான் போவேன் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்தா ஷூ இன்ஸ்பெக்டர் அங்கே வருவாங்க. வந்துட்டு வந்து ஹீரோயிட்ட சொல்லுவாங்க, நீ வந்து கேஸ் சால்வ் பண்ற மெத்தட்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதனால என் கூட சேர்ந்து குடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மரியாதை நிமித்தமா வந்து ஒரு டம்ளர் ஊற்றி கொடுப்பாங்களா. ஹீரோயின் சொல்லுவாங்க, எனக்கு வந்து அந்த அளவுக்கு குடிக்கனா பிடிக்காது, எனக்கு குடிக்க வராது, குடிக்கலையே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை பரவாயில்லம்மா, குடிச்சு பழகிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப குடிச்சிட்டீங்கன்னா நானே உனக்கு வீட்டுக்கு கொண்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் பேசிட்டு இருப்பாரு. இது வந்து ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்கும். ஃப்ரெண்டு பொண்ணுக்கு புரியுது, அவ வந்து ஃப்ளர்ட் பண்ண தான் ட்ரை பண்றா ஷூ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த ஃப்ரெண்டு பொண்ணு பார்க்க என்ன எப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். அப்பான்னு பார்த்து கரெக்டா என்ன பண்ணுவா அவரு அப்படின்னா, ஹீரோ வந்து என்ட்ரி கொடுத்துருவாரு. என்ட்ரி கொடுத்தோடனே சத்தம் போடுவாரு, நீ உன்னோட லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டே இருக்கு, இதோட இத்தனை தடவை உன்னை வார்ன் பண்றது, என் ஒய்ஃப் கூட சுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மறப்பாரு. உரைச்சு நேரம் ஹீரோயின் கிட்ட வருவாராம். ஹீரோயின் உடனே கேட்பாங்க, நீங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களாம். ஏன் நான் இங்க வரமாட்டேன்னு சொன்னேனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாராம். உடனே ஷூ என்ன பண்ணிடுறேன்னா உட்காருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்துருப்பாங்க. அப்ப ஹீரோ அங்க உட்காந்துருக்கும் போது ஹீரோயின் பார்ப்பாங்க, என்ன பார்த்துட்டு இருக்க, நான் வந்துட்டு எப்பயுமே வரமாட்டேன்னு சொன்னதே கிடையாதுல, அதான் வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க.
அப்போ வந்து அங்க ஆஃபீஸ்ல வேலை பார்க்குறவங்கன்னா என்னன்னா, ஹீரோ வந்து பெரிய ஆஃபீஸர் தானே. அவங்கள்ட்ட வந்து மரியாதை நிமித்தமா குடிக்கன்னு சொல்லிட்டு லைனா ஒருத்தவங்கலாம் வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த ஹீரோயின் பார்த்துட்டே இருப்பாங்க. என்னடா இவன் குடிச்சிட்டே இருக்கான்னு சொல்லிட்டு வெளியே ஜியான் வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. ஹீரோ வந்து நல்லா போதை வந்து தலைக்கேறிரும். அப்பயே ஆளுங்க வந்து விட மாட்டாங்க. வந்து குடிச்சிட்டே இருப்பாங்களா? ஹீரோயின் வந்து ஹீரோ போதையில இருக்கானா இல்லையான்னு செக் பண்ணணுன்றதுக்காக, நான் வேணா அவனுக்கு ஒரு ஒரு டோஸ் பண்ணவா? அப்படின்ற மாரி அவங்களும் ஊத்துவாங்களாம். இத ஹீரோ பார்ப்பாரு. ஏன்னா நான் குடிச்சிருக்கேன்னா குடிக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? என்னால நல்லா குடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் குடிப்பாரு. பக்கத்துல இருக்க ஃப்ரெண்டு சொல்லுவா, பரவாயில்லையே உன் ஹஸ்பண்டுக்கு வந்து நல்ல ஆல்கஹால் டாலரன்ஸ் இருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல நல்லா குடிய வந்து பொறுத்துக்கிறாரு அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. இங்க ஷூவும் சரி அந்த ஃபேங் அங்கிள் இருக்காங்கல்ல, அவங்களும் பார்த்துருப்பாங்க. ஹீரோ வந்து ஃபுல் போதையில இருக்க அவங்களுக்கும் தெரியும். அப்ப ரொம்ப குடிச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஹீரோயின் பார்ப்பாங்கல்ல, சரி இவன் பாவம் குடிக்க முடியல போல இருக்கு அப்படின்ற மாரி பார்ப்பாங்கல்ல, அது ஹீரோ நோட் பண்ணிருவாங்க. அப்படின்னா இல்லையா, என்னால நல்லா குடிக்க முடியும். நான் நல்லா வந்து ஆல்கஹால கண்ட்ரோல் பண்ணுவேன். வேணா பாரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அவன் பாட்டுக்கு த ஊத்தி ஊத்தி என்ன பண்ணுவான் அப்படின்னு கிளாஸ்ல குடிப்பான். இந்தாங்க உங்களுக்கு சீஸ் குடிச்சிட்டு போவான். அப்ப வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க. நீங்க வந்து போதும் போதும் குடிச்சிட்டீங்க போதும் ரொம்ப டயர்டா இருக்கு வாங்க வீட்டுக்கு போலாம்னு சொல்லுவாங்க. இல்ல இல்ல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன். வேணா யாரையாவது கூப்பிடு வேணா சண்டை போட்டு பார்க்கலாமா? யார வர சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? உடனே ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லி விடுவாங்க. வேணா சண்டை கூப்பிடுறா இல்ல யாரையும் அனுப்பி விடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா? உடனே ஹீரோயின் அதெல்லாம் வேணாம். இங்க பாரு நீ அடிக்கணும்னு சொல்லும்போது ஞாபகம் வருது எனக்கும் ஒருத்தரை போய் அடிக்கணும் நாங்க கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்படியே அடிக்க புரியா நானும் வரேவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து போவாங்க. ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஹீரோ தாங்க கூட்டிட்டு வெளியே வருவாங்களா? எல்லாரும் ஆபீஸ்ல இருக்காங்க அனுப்பி விடுவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா அடிக்க தானே போகணும். ஜியான் வா வெளிச்சத்தை எடுத்துருவா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவனும் லைட் எடுத்துட்டு வருவாங்க. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க நம்ம இன்னொருத்தவங்க திருத்தனமா அடிக்க போறோம். அதுக்கு எதுக்கிட்ட வெளிச்சம்னு சொல்லிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி விட்டுருவா. உடனே ஹீரோ சொல்லுவார் எனக்கு லைட் இருந்தா தான் அடிக்கலாம் ஆனா எனக்கு லைட் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா? இல்ல இல்ல நீ சரிப்பட்டு வர மாட்டா நான் தான் உன்னோட லைட் வா போலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் கூட்டிட்டு போவாங்க. ஃப்ரெண்டு பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போடி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. ஜியன் கூடயே வந்துட்டு இருப்பான். 2 பேரும் சேர்ந்து கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. ஹீரோக்கு என்னமோ நைட்டுன்னா கண்ணு தெரியாதோ, இல்ல வந்து வெளிச்சம் கம்மியா இருந்தா கண்ணு தெரியாதோ தெரியல. ஹீரோயின்ல இருந்து எல்லாருமே முகம் வந்து மங்கலான்னு தெரிஞ்சுட்டு இருக்கு. அப்படியே வந்து போயிட்டே இருக்காங்களா, ஹீரோ தடுமாறி ஒரு இடத்துல விழுக போவாங்க. ஹீரோயின் வந்து தாங்க பிடிப்பாங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. ஆனா கிட்ட வந்து ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கிட்ட கிட்ட க்ளோஸா வந்துட்டு இருப்பாரு. இதை பார்த்துட்டு வந்து ஜியன் வந்து அங்கிட்டு திரும்பிக்குவான். ரொம்ப க்ளோஸா வரும்போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ பிடிச்சி தள்ளி விட்டு ஜியன் இங்க வா உங்க உங்க பாஸ் ரொம்ப குடிச்சிட்டாரு என்னால் ஹேண்டில் பண்ண முடியல ரொம்ப வெயிட்டா இருக்காரு வா சேர்ந்து தூக்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து போவாங்க. நேரம் எங்க போவாங்கன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளதான் போவாங்க. ஒரு வண்டி நிற்கும். வண்டியில யாரோ ஒருத்தனை கடத்தி வச்சிருப்பாங்க போல இருக்கு. அவனை வந்து பிளாக் கலர்ல வந்து ஃபுல்லா வந்து கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அவனை இது பண்ணிட்டு நான் போய் அடிச்சுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. இல்ல இல்ல நான் தான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போவாரு. ஹீரோ போய் அடிக்க போவாரு. ஆனா ஃபர்ஸ்ட் மிஸ் ஆயிரும். தண்ணி போயிருவாரு. தண்ணி போய் விழுந்துருவாரு. ஹீரோயின் பார்த்து சிரிப்பாங்க. பரவாயில்லையே குடிச்சுட்டா ஷென் இந்த மாதிரி தான் காமெடியா பண்ணிட்டு இருப்பான் போல அப்படின்ற மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவன் என்ன பண்ணுவானா திருப்பி வந்து ஹீரோ போவாரு. போய் என்ன பண்ணுவானா அவனை கரெக்டா புடிச்சு வச்சுட்டு அடிச்சிட்டு இருப்பாரு. அடிச்சு உதச்சிட்டு இது பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ வந்து ஹீரோயின் போய் திருப்பி அடிச்சு சொல்லுவாங்க. இனிமேல் ஏதாவது தப்பு பண்ணுவேன் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவேன். பொண்டாட்டி இருக்கும்போது செகண்ட் ஒய்ஃப் வச்சுக்குவேன். இதுக்கெல்லாம் சும்மா விட மாட்டாங்கடா ஏற்கனவே தெரியும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் மிரட்டிட்டு இருப்பாங்க. ஏற்கனவே உனக்கு ஒரு விஷயம் தெரியாதா? இந்த மாதிரி செகண்ட் ஒய்ஃப் வச்சுட்டு இருந்தவங்கள தான் ஸ்ரீமன் கோவில் பக்கத்துல வந்து கொண்டு போச்சுட்டு இருக்காங்களா அவங்க இதயத்தை வெளியே எடுத்து. உனக்கு அப்படி சாகணுமா ஆசையா இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு இருப்பாங்க. அவன் இல்ல இல்ல என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பானா. உடனே வந்து ஹீரோயின் வந்து சொல்ல சொல்ல வந்து ஹீரோ வந்து ஆக்ஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இங்க பாரு இனிமேல் நீ வெளியே சுத்துறத பார்த்தேன் உன்னை சும்மா விட மாட்டேன். கொன்றுவேன். கொன்னு அந்த சீமன் கோயில் எப்படி பறிச்சாங்களோ அந்த மாதிரி உன்னோட இதயத்தை வெளியே எடுத்து போச்சுரு புரியுதா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இருப்பாங்களா. ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த சீன் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து ரொம்ப ஹீரோ குடிச்சிருப்பார்ல அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சரி விடு ஜியா நான் வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப குடிச்சிருக்காருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. ரூம்ல கூட்டிட்டு போய் படுக்க வைப்பாங்களா தள்ளாடி தள்ளாடி தான் கொண்டு போடுவாங்க. நீ நான் டெட் பாடி கூடனா ஹேண்டில் பண்ணியிருக்கேன்டா அது கூட இந்த அளவுக்கு வெயிட்டா இல்லை நீ குடிச்சிட்டு இவ்வளவு வெயிட்டா இருக்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டல வந்து போடுவாங்க. கட்டல வந்து போடும்போது ஹீரோ வந்து தேங்க்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாராம். பரவாயில்ல நம்ம 2 பேரும் ரூம்மேட் தானே இதுக்கு தேங்க்ஸ்ன்னா சொல்ல வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு
ஹீரோயின் அவங்க பெட்டுக்கு படுக்கலாம்னு சொல்லி போவாங்க. உடனே ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஹீரோயினோட சின்ன வயசுல ஹீரோயினை ஒரு பேர் சொல்லி கூப்பிடுவாரா, அந்த பேர் சொல்லி இப்போ கூப்பிடுவாரு. உடனே ஹீரோயின் வந்து திரும்பி பார்ப்பாங்க. அப்போ வந்து இந்த யாரையும் நம்மளை மறக்கல போல இருக்கு, இவனுக்கு வந்து நம்ம ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து ஹீரோ ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்துட்டு வந்து அவங்க கிட்ட உட்காந்துருப்பாங்க. அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்கு, நீ தெரிஞ்சுதான் தெரியாத மாதிரி நடிச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து போத மயக்கத்திலே தான் இருப்பாரு. அவட்ட வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் பேர் சொல்லி கூப்பிடுவோம். ஹீரோ கண்ணுல இருந்து தண்ணீர் வருதுன்னா ஹீரோயின் நோட் பண்ணிட்டு அவங்கள வந்து பிளாஷ்பேக்ல போயிருவாங்க. சின்ன வயசுல வந்து ஹீரோயின் எப்படி மீட் பண்ணாங்கன்னு சொல்லி. ஹீரோவோட வீட்டு மேலதானே பழி போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி அவங்க தப்பு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பழி போட்டதுனால எல்லாரையும் வந்து அனுப்பி விட்டுருப்பாங்க. ஹீரோ வந்து கைதியா தானே வச்சிருப்பாங்க, அடிமையா வச்சிருந்துருப்பாங்கல்ல. அங்க வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டு உட்காந்து வச்சிருப்பாங்க சங்கிலியில. அப்போ ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வீட்டுல சின்னதா ஒரு வால் இருக்கும்ல, அந்த ஓட்ட வழியா வந்து ஹீரோக்கு வந்து சாப்பிட கொடுப்பாங்க. ஹீரோ ஃபர்ஸ்ட் வாங்கிக்க மாட்டாரு. இது வந்து இந்த நகரத்திலே பெரிய கடையில வாங்கினது, சாப்பிட நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்க பார்த்து ஆள் வர மாதிரி இருக்குமா, இல்ல நாளைக்கு வரேன், நான் உனக்கு வரும்போது சீப்பிடுத்த தலை செய்வுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போவாங்க. திருப்பி அடுத்த நாள் வருவாங்க ஹீரோயின். குட்டி வயசு ஹீரோக்கு தலை சீவி விட்டு நல்லா பாத்துக்குவாங்க. அப்ப கொஞ்ச நாள் இப்படியே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது அங்க காவலுக்கு வச்சிருக்க அதிகாரிகள் இதை பாத்துருவாங்க. பார்த்தனால ஹீரோயின் வந்து அங்க இருந்து சத்தம் போட்டு விட்டு ஹீரோ அங்க இருந்து இழுத்துட்டு போவாங்க. அவங்க அப்ப ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் கண்டிப்பா பெருசானோடனே உனக்கு கண்டுபிடிப்பேன், எப்படியாவது உன்னை இங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப அததான் நினைச்சு பார்த்துட்டு ஹீரோயின் இருப்பாங்க. ஆனா ஹீரோ இங்க பிரசன்ட்ல என்ன சொல்லிட்டு இருப்பாரு அப்படின்னுவாங்கன்னா, வானர் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வானரோட பேர் சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னு ஹீரோயின் கடுப்பாயிரும். ஹீரோயின் கண் கலங்க பிளாஷ்பேக் நினைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த பொறுக்கி புறம்போக்கு வானர் நான் சொல்லி சுத்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காலை வந்து எட்டி உதைப்பாங்க. ஹீரோ உதைக்கிறேன்ட்டு என்ன பண்ணிடுவாங்கன்னா, மாறி கட்டல் அடிச்சுக்குவாங்க. கட்டல் அடிச்சவங்க அப்படியே பேக்ல போய் உழுக போவாங்க. பின்னாடி லைட் மாடி இருக்குன்னா அதுல அடிச்சு கீழே விழுந்துருவாங்க, மடியில் அடிபட்டுரும். பாரு இவனால என்ன தொல்லை, இப்ப நீ இதுன்னு இதுக்கு மேல அனுபவிப்படா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து என்ன பண்ணுவாங்க, நல்லா திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவாங்க. அடுத்த நாள் காலையில தான் காட்டுவாங்க. ஹீரோ அப்பதான் ரூம்ல இருந்து வெளியே வருவாரு. ஹீரோயினும் அப்பதான் கிளம்பி வெளியே வருவாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினோட தலையில பாத்துருவாரு. தலையில வந்து காயப்பட்டிருக்குமா, ஒருவேளை நம்ம தான் நேற்று நைட்டு ஹீரோயின் ஏதோ பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு ஹீரோ பாத்துட்டு இருப்பாரு. ஒருவேளை நம்ம நேற்று நைட்டு பேசினதாவே கண்டுபிடிச்சிருவானோ அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பி போவாங்க. நேரம் எங்க போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, 2 பேரும் போய் சாப்பிட இடத்துல தான் உட்காருவாங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இருப்பாரு, ஹீரோயினும் ஹீரோவை பார்த்துட்டு இருப்பாங்க டிஃப்ரெண்டா. அப்புறம் இதை சமாளிக்க நீ என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவாருன்னா, சாப்பிடறதுக்கு ஹீரோயினுக்கு வைப்பாங்களா, அதே மாதிரி ஹீரோயினும் வேற விழிப்பு இல்லை சமாளிக்கணுன்றதுக்கா அவங்களும் எடுத்து வைப்பாங்க. ஆனா எடுக்கிறது வந்து கீழே விழுந்துரும். அப்ப ஆனா ஹீரோ என்ன பண்ணுவா, பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கீழே விழுந்து சாப்பிட எடுத்து அவர் வச்சுக்கிட்டு இருப்பாரா. இந்த மாதிரி நடந்து கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும். ஏன்னா யாரை காயப்படுத்துறாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தேன், அதனாலதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோயின் பேசிட்டு இருப்பாங்க. அப்பான்னு பார்த்தா அந்த குட்டி பையன் வருவான், யான் அப்படின்றவன். அந்த காட்டுக்குள்ள பார்த்திருந்தோம்னா அந்த பையன் தான் வருவான். அக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பதான் முகத்தை பார்ப்பான். அக்கா என்ன காய்ச்சி உன் தலைக்கு, யாருக்கா அடிச்சா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டேய் நீ யாரை அடிச்சா அப்படி எங்க அக்காவா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்களா. உடனே ஹீரோ முறைக்க ஆரம்பிப்பான். இல்லப்பா யாரும் என்ன அடிக்கல, இது ரொம்ப குடிச்சிட்டீங்கன்னா அதான் கீழே விழுந்துட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்களாம். சரிக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. டே இங்க என்னடா பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. அதுவா என் முதலாளி அம்மா வந்து ஒரு லெட்டர் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு வர சொன்னாங்க, அதான் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ யார்கிட்ட வேலை பார்க்கறன்னு சொல்லும்போது, இந்த லூ ஃபேமிலி அக்கா இருக்காங்களே அவங்க கிட்டதான் வேலை பார்க்கறேன், அவங்க ஃபர்ஸ்ட் என்னை சேர்த்துக்க மாட்டேன்னு தான் சொன்னேன், நீங்க தானக்கா சொன்னீங்க பெரிய ஆளா ஆனதான் உங்களுக்கு ஸ்டூடெண்டா சேர்த்துக்குவேன்னு சொல்லிட்டு, அதனாலதான்க்கா நான் வந்து இங்க ஜாயின் பண்ணியிருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எப்படி உன்னை சீக்கிரமா வேலைக்கு எடுத்தாங்கன்னு ஹீரோயின் கேட்பாங்களா. அதுவா அங்க வேலை பார்த்துட்டு இருக்க பையன் ரொம்ப தொண பேசிட்டு இருந்தானா, அதான் வேலையை விட்டு நிறுத்திட்டாங்க, என்னை சேர்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கேட்பான், நீ இப்ப மட்டும் என்ன தொண பேசாமையா இருக்க அப்படின்ற மாதிரி கேட்பானா. உடனே அந்த பையன் சொல்லுவானா, என்னோட அக்கா முன்னாடி மட்டும் தான் தொணன்னு பேசுறேன், மித்த யார்ட்டையும் நான் இப்படி பேச மாட்டேனே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. உடனே அவன் ஹீரோ வந்து கோவத்துல ஜலசாயி, அங்கிள் இங்க எல்லாரும் யாருனாலும் வீட்டுக்குள்ள விட்டுருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே அந்த பட்லர் அங்கிள் என்ன பண்ணுவானா, அங்க இருக்க சர்வெண்ட்டை யாருனாலும் வீட்டுக்குள்ள விட்டுருவீங்களாப்பா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. உடனே வந்து ஹீரோயின் வந்து மறப்பாங்க. ஹீரோ விடு அவனை கண்டுக்காத அப்படின்ற மாதிரி இவ யானை வந்து பார்ப்பாங்க. அடுத்த சீன் தான் காட்டுவாங்க. ஜோ மினிஸ்டரோட வீட்டில தான் ஹீரோயின் வந்து ரிப்போர்ட் எழுதி கொடுத்துருப்பாரு. ஹீரோ பத்தி நோட் பண்ணி ஸ்பை வேலை பார்த்து அனுப்ப சொல்லியிருப்பாங்களே. ஹீரோயின் என்ன எழுதி கொடுத்துருப்பாங்கன்னா,
ஹீரோ வந்து இன்னைக்கு இத்தனை பீஸ் வந்து சாப்பாடு சாப்பிட்டான், இத்தனை பீஸ் கறி சாப்பிட்டான், கறி வேகலைனால கோவப்பட்டான், இனிப்பு நல்லா இல்லைன்றதுனால சண்டை போட்டான், இன்னைக்கு வந்து ரொம்ப சூப்பராக சாப்பிட்டான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு தடவையும் சாப்பிட்ட விஷயம் அது அந்த அந்த மாதிரி டெய்லி ஆக்டிவிட்டீஸை மட்டும் தான் எழுதி கொடுத்துருப்பாங்களா. இதை படிச்சு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு ஜோமினிஸ் சொல்றாரு, தியான்ஷி என்னை என்னதான் நினைச்சிட்டு இருக்கான்னு நினைக்கல, 3 வயசு குழந்தைமா என்னை ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான், இவ்வளவு ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாரு. அப்பன்னு பார்த்து இவரோட அசிஸ்டன்ட் ஒரு பையன் இருப்பானா, அவன் வந்து உள்ள வருவான். அப்ப வந்து கேட்பாரு, போன விஷயம் என்னாச்சு, யுன்ஜோவோட விஷயம் என்னாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. எல்லாமே கரெக்டா போயிடுச்சு சார் அப்படின்ற மாதிரி கேட்டு, இந்தாங்க சார் அக்கௌண்ட் புக்குன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் புக்கு கொடுப்பான். அந்த அக்கௌண்ட் புக்ல வந்து சொல்லுவான், மொத்தம் வந்து 32,000 இப்போதைக்கு காசு இருக்கு சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அப்படியா, இது வந்து ரகசியமா வச்சுக்கோ, யாருக்குமே தெரியக்கூடாது, நம்ம ஷூ இளவரசர் கூட தெரியக்கூடாது, புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு அந்த ஜோ அமைச்சர். அவனும் சரிங்க சார் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அப்ப சொல்லுவான், எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், இந்த லியான் ஃபேமிலியில இருக்கான் பாத்தியா, அவன் வந்து வாயை திறந்துட்டான், அவன் வந்து குடிச்சிட்டு உளற குடி கேஸ் தான், நீ என்ன பண்ற அப்படின்னா ராஜமாதி எப்படியும் அவன் மேல கருணை காட்டி அவனை வந்து தப்பிக்க விடுவாங்க, அப்படி தப்பிக்க விட்டவன வெளியே வந்தவன் திருப்பி உள்ள போக கூடாது, அவன் நிரந்தரம் வந்து வாய மூடிடணும், ஏன்னா அவனுக்கு நிறைய விஷயம் தெரியும், தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம எல்லாரும் மாட்டிக்குவோம், புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அவனும் சரிங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. அடுத்த ஆஃபீஸில் தான் காட்டுவாங்க. ஹீரோயின் ஆஃபீஸ் போவாங்களா, கதவு மூடி இருக்கும், உள்ள எல்லாம் கேஸ் விஷயமா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் உடனே கதவு தள்ளுறேன்னு சொல்லி திறப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு நேற்று நைட்டு தான் செம்மையாக அடிபட்டுருக்குங்க, அதெல்லாம் தள்ளும்போது கீழே விழுந்துருவாங்க. ஹீரோயின் முகத்தில் காயிருக்கிறத பார்த்து, நீங்கள் என்னாச்சு இவனுக்கு, இப்போதான் நம்ம கல்யாணம் பண்ணி போனோம், அதுக்கெல்லாம் கீழே மேலே வாழி விழுந்துட்டு இருக்கிற, ஷென்னோட வீட்லயும் வந்து உன்னை யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்களாமா, ஏமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உமிழ்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போய் அங்கே உட்காருவாங்களா. உடனே அந்த ஃபேங்குகள் வந்து கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவேன், என்ன அனுச்சி சொல்கிறேன், நீ இருக்கிறது இம்பீரியல் கார்டோட ஹெட்டோட வீடு பூந்து வந்து நீ யாராவது அடிக்க முடியுமா, ரொம்ப காயப்பட்டிருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ஹீரோயின் ஓடிட்டு இருப்பாங்க. ஆனா ஹீரோயின் வந்து எதுவுமே பதில் சொல்லாம, இல்ல கீழே விழுந்துட்டேன், நேற்று ரொம்ப குடிச்சிட்டு போயிருந்தேன்னா அதான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சமாளிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க சும்மா இல்லாம கிண்டல் பண்ணி ஹீரோயினை சிரிச்சு அவங்களுக்கு தான் இருப்பாங்க. இதோட என்ன ஆகுது அப்படின்னா இந்த எபிசோட் வந்து முடியுது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.